ஒவ்வொருத்தருக்குமான கதை. இதை கேட்குறப்பவே எனக்குள்ள பயங்கரமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். ஒரு ஊர்ல வித்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு அவளோட அப்பான்னா ரொம்ப இஷ்டம். அவங்க அப்பாவும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஒரு அப்பா பொண்ணு மாதிரி இல்லாம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அப்பாவை கார்ல வச்சு டிரைவ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல பயங்கரமான புயல் அடிச்சிச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ நான் என்ன பண்றதுப்பான்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டா. அதுக்கு அவளோட அப்பா நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருன்னு சொன்னாரு. அவளும் அவளோட அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சா. கொஞ்ச தூரம் போனதும் புயலோட கடுமை ரொம்ப அதிகரிச்சிச்சு. அந்த பொண்ணோட பயமும் அதிகரிச்சிச்சு. அவளோட அப்பா கிட்ட, அப்பா புயல் ரொம்ப அதிகமா அடிக்குது, வண்டியை நிப்பாட்டிடவான்னு கேட்டா. ஆனா அதுக்கும் அவங்க அப்பா வண்டி ஓட்டுறதை நிறுத்த வேணாமா, வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி நிக்காம போய்கிட்டே இருன்னு சொன்னாரு. அவளும் அவளோட அப்பாவோட பேச்ச தட்டாம கேட்டு வேகமா வண்டி ஓட்டினான். வேகமா ஓட்ட ஓட்ட புயல் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சே தவிர கொஞ்சம் கூட குறையல. அப்பவும் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாம வேகமா ஓட்டிக்கிட்டே இருன்னு அவளோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் சொன்னபடியே அவளும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. போக போக புயல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஒரு வழியா புயலே இல்லாத இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க. அப்பா அந்த பொண்ணோட அப்பா, இப்போ வண்டியை ஓரமா நிறுத்துமா, நிறுத்திட்டு கீழே இறங்கி நம்ம வந்த வழிய அப்படியே திரும்பி பாருன்னு சொன்னாரு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்பா புயல் அடிக்கும் போதெல்லாம் வண்டியை நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப புயல் இல்லாத பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் வண்டியை நிப்பாட்ட சொல்றீங்கன்னு கேட்டா. அதுக்கு அவளோட அப்பா, அப்போதான் புயல் அடிக்கும் போது வண்டியை நிப்பாட்டினவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியும். புயல்ல வண்டியை நிப்பாட்டாததுனால நீ எப்படி அதுல இருந்து தப்பிச்சிருக்கணும்னு உனக்கு புரியும்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில நாம இலக்க நோக்கி போயிட்டு இருக்கப்போ இதே மாதிரி பல தடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருங்க. அப்படி வர்றப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுன்னு நினைக்காம கால்ல குத்துன முள்ளாதாங்க நாம நினைக்கணும். ஒரு கஷ்டத்தை முடிவுன்னு நினைக்கிறப்போ நாம நம்ம இலக்க நோக்கி ஓடுறத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கஷ்டத்தோடயே தேங்கி போயிடுவோம். ஆனா அதையே கால்ல குத்துன முள்ளா நினைச்சா அதை புடுங்கி போட்டுட்டு நடந்து போய்கிட்டே இருப்போம். வாழ்வோ சாவோ, கஷ்டமோ நஷ்டமோ, எந்த ஒரு இடத்துலயும் கிவ் அப் பண்ணாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த ஒரே ஒரு ஆட்டிடியூட் ஒரு நாள் நம்மள கஷ்டங்கள் இல்லாத நிம்மதியான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். நீங்க வேணா கேட்டு பாருங்களேன், இந்த உலகத்துல சாதிச்சவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க எப்படி கிவ் அப் பண்ணாம போராடுனாங்கங்கிற கதை நிச்சயமா இருக்கும். ஸோ டோன்ட் குவிட், டூ இட். உன் வாழ்க்கை உன் கையில்.